கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அடுத்துள்ளது ஆனையங்காடு பகுதி. மயான அமைதியில் மூழ்கி கிடந்த அந்த பகுதி மொத்தத்தையும் காக்கி சட்டையும் மோப்பனாயும் வட்டமடித்துக் கொண்டிருக்க காரணம் அன்றிரவு நடந்த ஒரு கொடூர கொலை. சம்பவ இடத்தை சல்லடையாய் சலித்தெடுத்த போலீசார் ஒரு வீட்டின் நிலைவாசலில் நிலை குலைந்து கிடந்த ஒரு ஆணின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் பாக்கியராஜ். கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனையங்காடு பகுதியைச் சேர்ந்தவர். 38 வயதான இவர் திருமணமாகி குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார். கூலி தொழிலாளியான இவர் மீது சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தற்போது சுற்றுவட்டார பகுதிகளில் கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று பாக்கியராஜ் அதே பகுதியில் வசித்து வந்த வசந்தி என்பவரது வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணை வசந்தியிடமிருந்தே தொடங்கியிருக்கிறது. அவர் அளித்த தகவல்கள்தான் பாக்கியராஜ் கொலை வழக்கின் மர்மங்களை விளக்கியிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனையங்காடு பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வந்தவர் கதிர்வேல். கதிர்வேலும் உயிரிழந்த பாக்கியராஜும் இணைபிரியாத நண்பர்கள். வேலைக்கு போவதென்றாலும் வெட்டியாக மது குடித்து ஊர் சுற்றுவது என்றாலும் ஒன்றாகவே செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வேலைக்கு சென்ற இடத்தில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த வசந்தி கதிர்வேலுக்கு பழக்கமாகியிருக்கிறார். காலப்போக்கில் அது கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. கடந்த 1 வருடத்திற்கு மேலாக வசந்தியுடன் கதிர்வேல் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறார். அதன் பிறகு கள்ளக்காதலியின் மீதிருந்த மோகத்தால் ஆனையங்காடு பகுதியில் ஒரு தனி வீடு எடுத்து வசந்தியை தங்க வைத்திருக்கிறார். திருமணத்தை மீறிய கதிர்வேலின் உறவு மற்றொரு குடும்பமாக இருக்கிறது. கதிர்வேல் யாருக்கும் தெரியாமல் வசந்தியுடன் ரகசியமாக குடும்பம் நடத்தியது எப்படியோ அவரது உயிர் நண்பன் பாக்கியராஜுக்கு தெரிய வந்திருக்கிறது. வேலைக்கு சென்ற இடத்தில் பரிட்சயமான முகம்தானே என வசந்தியிடம் பேசி நெருக்கமாகியிருக்கிறார் பாக்கியராஜ். அந்த பழக்கம் நாளடைவில் கதிர்வேல் இல்லாத நேரங்களில் இருவரும் உல்லாசமாக இருக்கும் அளவிற்கு சென்றிருக்கிறது. பாக்கியராஜுடனான உறவு வலுப்பெற்ற நிலையில் கடந்த சில மாதங்களாக கதிர்வேலுடன் பேசுவதை தவிர்த்து தொடர்பை துண்டித்திருக்கிறார் வசந்தி. இதனால் ஆத்திரமடைந்தவர் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போதுதான் தன் உயிர் நண்பன் கள்ளக்காதலியின் வீட்டுக்கு வந்து போகும் விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. வீடு பார்த்து குடிவைத்த காதலியின் துரோகமும் உயிர் நண்பனின் துரோகமும் ஒரு சேர கதிர்வேலை பாதிக்க ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றவர் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க தக்க சமயம் பார்த்து காத்திருந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு தன் கள்ளக்காதலியின் வீட்டில் பாக்கியராஜ் இருப்பதை அறிந்த கதிர்வேல் மது போதையில் வசந்தியின் வீட்டுக்கு விரைந்திருக்கிறார். அங்கு கட்டிலும் கையுமாக சிக்கிய இருவரையும் ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியிருக்கிறார். இதனால் உயிர் நண்பர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி உள்ளது. துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் போதையில் வானுக்கும் பூமிக்கும் குதித்த கதிர்வேல் காதலியின் வீட்டில் கிடந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து பாக்கியராஜின் கழுத்தில் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். நடந்த பயங்கரத்தை வசந்தியிடம் வாக்குமூலமாக பெற்றுக்கொண்ட போலீசார் தலைமறைவாக இருந்த கதிர்வேலை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நண்பனை துரோகியாக்கிய தகாத உறவு கடைசியில் ஒரு உயிரையே பறித்து விட்டது.